3 சில்லறைகளின் ஒளி அரணியபுரத்தின் மேல் உயர்ந்து மின்னியது. அந்த ஒளியில் நின்ற யுகனும் அழல்வேலும் ஒரே ஒரு உண்மையை உணர்ந்தனர். இனி திரும்ப முடியாது. வாலிகாவே அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய கடைசி இருள். அழல்வேல் மெதுவாக சொன்னான். யுகன், 3 சில்லறைகளும் நம்மிடம் சேர்ந்தாலும் அவற்றின் சக்தியை நிர்வகிக்க முடிபவர் நீதான். ஏனெனில் அந்த ஒளிக்கான திறவு உன் உள்ளத்தில் மட்டுமே. யுகன் அமைதியாக தலையாட்டினான். அவன் உள்ளத்தில் ஒரு அலை. தந்தையின் உருவம், அரணியாவின் சிரிப்பு, அரணியபுரத்தின் நம்பிக்கை, அவை அனைத்தும் அவனை தாங்கின. அந்த நேரம் வானம் இருண்டது, நிலவு மறைந்தது, மலைகளின் மீது கருப்பு புகை எழுந்தது. அதிர்ச்சியாக பூமியே நடுங்கியது. வாலிகாவின் இருள் அரணிமலை திறந்தது. அதன் நடுவே எரிந்த பூமியிலிருந்து எழும் ஒரு பெரும் உருவம். அவன் குரல் முழு உலகத்தையும் குலுக்கியது. யுகன், என் விதியை மாற்ற நினைக்கிறாயா? இப்போது உன் இதயத்தை நானே நொறுக்கப் போகிறேன். யுகன் முன்னே வந்து நின்றான். இந்த உலகத்தை காக்க நான் பிறந்தவன் அல்ல. ஆனால் என்னை நம்பியவர்களை காக்க நான் போராடுவேன். அவனது கையில் 3 சில்லறைகளின் ஒளி சேர்ந்து ஒரு புதிய வாளை உருவாக்கியது. அந்த வாள் தீ, காற்று, ஒளி 3இன் சக்தியையும் சுமந்தது. அழல்வேல் தனது இறக்கைகளை விரித்தான். அவன் முழக்கத்தோடு வானத்தை பிளந்தான். யுகன், நான் பின்புறத்தில் நிழல் படைகளை கவனிக்கிறேன். வாலிகாவை நீயே நேருக்கு நேர் எதிர்கொள். யுகன் முன்னே பாய்ந்தான். வாலிகா கரும்புயலாய் பாய்ந்தான். அவர்கள் மோதிய தருணத்தில் முழு உலகமே ஒரு கணத்திற்கு நின்றது போல. வாலிகாவின் குரல் கத்தினது. உன் உணர்வுகள்தான் உன் பலவீனம். யுகன் அமைதியாக சிரித்தான். அப்படியே, அதுவே எனக்கு சக்தியும். அவனது உள்ளத்தில் அரணியா பாடிய பழைய இசை ஒலித்தது. அந்த நினைவின் ஒளி அவனை முழுவதுமாக ஆறுதல் கொடுத்தது. அவன் வாளை உயர்த்தினான். 3 சில்லறைகளின் சக்தி ஒரே ஒளிக்கதிராக பரவியது. அந்த ஒளி வாலிகாவை நேரடியாக தாக்கியது. வாலிகாவின் இருள் சிதறத் தொடங்கியது. அவன் குரல் பலவீனமானது. இது முடியாது. என்னை யாரும் அழிக்க முடியாது. யுகன் முன்னே வந்து இறுதி வார்த்தை சொன்னான். உண்மை ஒளியை இருள் வெல்லாது வாலிகா. ஒரே ஒளிச்சிறகு. வாலிகாவின் இருள் முழுவதும் நீங்கியது. அவன் உருவம் சாம்பலாக காற்றில் கரைந்தது. அரணியபுரத்தின் வானம் திறந்தது. ஒளி முழுவதும் பொழிந்தது. நாடுகள் முழுவதும் மக்கள் சந்தோஷக் குரல்களுடன் கூச்சலிட்டனர். அழல்வேல் வந்து யுகனின் தோளில் கை வைத்தான். நீ வென்றாய் யுகன். அரணியாவின் நம்பிக்கையை, உன் தந்தையின் கனவை, இந்த உலகின் எதிர்காலத்தை, எல்லாவற்றையும் நீ காத்தாய். யுகன் வானத்தை நோக்கி பார்த்தான். இது என் வெற்றி அல்ல, நம்பிக்கையின் வெற்றி, ஒளியின் வெற்றி. அதன் பின்னர் 3 சில்லறைகளும் வானத்தில் எழுந்து ஒரே தீபமாக மாறின. அந்த தீபம் உலகத்தை பாதுகாக்க வானில் நிலையாக நின்றது. இருள் காலம் முடிந்தது. ஒளியின் காலம் ஆரம்பமானது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். அடுத்த பகுதி வந்தவுடன் பார்க்க பெல் ஐகானை அழுத்துவதை மறக்காதீர்கள்.